அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவான்பே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவான்பே. இவனாந்திரத்தில் நாயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவான்பே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளில் அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவான்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவான்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதானை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நாடுகளமே அவனுக்கு புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நாடுகளமே
காலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நாடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நாடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே,
எடுத்த முயற்சி என்பது சாதாரணமானது அல்ல, ஒரு அசாதாரணமானது அல்ல. அவர் தன்னுடைய சரீரத்தையே பிட்டு கொடுத்தார். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, பூதலத்தோர் எல்லா முழங்கால்களும் முடங்குவனாக. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லா தேவர்களிலும் மேலான தேவன் எபனேசரே, நாங்களுமை ஆராதிக்கும்படிக்காக, எல்சடாவே நாங்களுமை ஆராதிக்கும்படியாக, சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை ஆராதிக்கும்படிக்காக, எலியாவின் தேவனே நாங்களுமை ஆராதிக்கும்படிக்காக, யோசேப்பின் தேவனே நாங்களுமை ஆராதிக்கும்படிக்காக, ஸ்தேவானே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக இழுத்தவரே நாங்களுமை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லா வாயை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையிலே உம்மை பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள எங்களை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காக அப்பா, இந்த நல்ல காலை வேளையிலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து, ஓ பலமுள்ளவனாயிலும், எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, பலனற்றவனாயிலும் உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, ஓ கோரக புத்திரர்களை போல ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என் ஆத்துமா பல நிலைகளிலே கலங்குகிறது, பல நேரத்தில் திகைக்கிறது. நான் கர்த்தரை நோக்கி காத்திருக்க, ஓ கர்த்தரை நோக்கி உம்மை ஆராதிக்க, கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்த கிருபைகளுக்காக ஒரு தந்தை போல தோளில் சுமக்கிறவர் இந்த காலையிலே அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில பக்தனை போல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை அப்பான்னு கூப்பிடதான் எனக்கு ஆசை. வாயை திறந்து சொல்லுங்க, உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன். இயேசுவே, உம்மை அம்மான்னு கூப்பிட எனக்கு ஒரு ஆசை உண்டு. உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். என்னை கருவில் சுமந்த ஒரு தெய்வத்தை, தோளில் சுமந்த ஒரு தெய்வத்தை, எல்லா தேவர்களை பார்க்கிலும் மேலான தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன். இணைந்து ஆண்டவரை பாடி ஆராதித்து அவர் நாமத்தை தொழுது கொள்வோமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோட ஏக மனதோட பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்தவர்களாய் அவரை உயர்த்தி பாடி ஆராதித்தவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். இயேசு அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு
இந்த 10 மாதத்துல 10ஆம் மாதத்துல வந்து சொல்ல என்ன கெஞ்சிறதும் கொஞ்சிறதும் பார்த்தா அம்மானு கூப்பிடுவே. என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு கூப்பிடுவே. என்ன கெஞ்சுவதும் கொஞ்சிறதும் பார்த்தா அம்மானு கூப்பிடுவே. என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு கூப்பிடுவே. உம்மை அப்பானு கூப்பிடதான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மானு கூப்பிடதான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. என் கண்ணீரை துடைச்சத ஏசப்பா, என் வாழ்க்கையில பல நேரத்தில் அழுத நேரத்துல கண்ணீர் வடித்த நேரத்துல உபத்திரவப்பட்ட நேரத்துல என் விண்ணப்பங்களை கேட்கிற ஒரு தெய்வத்தை அப்பா அந்த நல்ல காலை வேளையில கண்ணீரை துடைச்சத பார்த்தா உம்மை அப்பான்னு என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பானு கூப்பிடுவே. என்னை ஏங்குவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மானு கூப்பிடுவே. உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பானு கூப்பிடுவே. என்னை ஏங்குவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மானு கூப்பிடுவே. உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பானு கூப்பிடுவே. இயேசு அப்பானு கூப்பிடதான் ஆசை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பானு கரங்களை அசைத்து கூப்பிடுவே. இயேசுவே, உங்களை அப்பான்னு கூப்பிட எனக்கு ஆசை உண்டு. உங்களை அம்மான்னு கூப்பிட ஆசை உண்டு. ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடுவே. உம்மை அப்பானு கூப்பிடுவே. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து உம்மை அப்பானு கூப்பிடுவே. இயேசு அம்மானு கூப்பிடதான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடுவே. இந்த நல்ல காலையிலே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. பக்தனை போல இன்னைக்கு காலையில சொல்லுங்க. அப்பா, எங்களை காட்டிலும் பலசாலிகள், எங்களை காட்டிலும் புத்தி கூர்மை உடையவர்கள், எங்களை காட்டிலும் அழகுள்ளவர்கள். இந்த உலகத்தை நம்பிக்கையோடு இந்த ஆண்டை தொடங்கின பொழுது இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்ட ஸ்தானத்துல நான் நிற்பது நிர்மூலமாகாதது உங்க கிருபைன்னு சொல்லி இந்த அக்டோபர் மாதத்துல நீர் எங்களை கொண்டு வந்து உங்களை ஆராதிக்க, நீர் எங்களுக்கு செய்ததை நன்றி சொல்லும்படிக்காக கர்த்தாவே நீர் இந்த இடத்துல கொண்டு வந்தீங்களப்பா, உமக்கு நன்றி. இந்த நல்ல காலையில் எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. என்னை ஜீவனோடு நிறுத்தினது உம்முடைய கிருபை, எனக்கு சுகத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்தது உமக்கு கிருபை, என்னை பரிசுத்தமாக வாழ தெரிந்து கொண்டு முன் வைத்த காலை பின் வைக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து நன்றி சொல்லுங்க.
இந்த 9 மாதம் அளவு நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த 10ஆம் மாதத்தில் இந்த ஆராதனையில நமக்கு நன்றி சொல்ல நமக்கு தந்த எல்லா உதவிகளுக்கு நம்முடைய கையிட்டு செய்த வேலையில கூட இருந்தாரே, குடும்ப வாழ்க்கையிலே கத்து கூட இருந்தாரே, தேசத்தின் குடிகளோடு நல்லுறவை ஸ்தாபிக்க கிருபை செய்தாரே, நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலானவைகளை தந்தாரே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஒரு கல்வி ஆண்டிலே காலாண்டு முழுவதும் அவருடைய படிப்பில கூட இருந்தீரே. ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள் எங்க பிள்ளைகள் போகும் பொழுது நம்முடைய கிருபை எங்க பிள்ளைகளை தாங்கும்படிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பணிகளை ஆசீர்வதித்தாரே, நம்முடைய வாகனங்களை ஆசீர்வதித்தாரே, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் காத்தாரே, உயர்வை தந்தாரே, மேன்மையை தந்தாரே, ஐஸ்வர்யத்தை தந்தாரே, சம்பத்தை தந்தாரே, கனத்தை தந்தாரே, அதை விட கர்த்தரோடு நெருங்கின உறவை தந்தாரே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லா வாயை திறந்து வானாதி வானங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வத்தை எல்லா உற்சாகத்தோட ஏக சிந்தையோட ஒரு மனதோடு இந்த பாடலை என்னோடு இணைந்து பாடி தேவ சமூகத்தை நோக்கி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தைகளினால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம்மை நான் பாடுவேன், இன்னும் என்னும் பாடுவேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இணைந்து பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். அவரை ஆராதனைக்கு உரிய தெய்வம், அவரை ஆராதனையின் நாயகர், அவரை ஆராதனைக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். எல்லாம் இணைந்து பாடி அவரை உயர்த்துவோமாக. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு தெய்வம், ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். எல்லாரும் பாடுவோம், துதிப்போம் அவரை. ஆமென். கரங்களை அசைத்து சொல்லுவோமா? ஆமென். கரங்களை அசைத்து எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை கிருபை வேண்டும் ஆண்டவரே, எப்போதும் அப்பா நீ எப்பொழுது நீர் என் அருகில் இருக்க வேண்டும். நீர் வேண்டும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க. நீர் இல்லாத வாழ்க்கை என் வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. பரலோகத்தினுடைய கவனத்தை என் பரிசுத்த வாழ்க்கை ஈர்க்க வேண்டும். உங்க கண்களில் என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தேசத்துக்கு கிருபை வேண்டும். இயேசுவே நீர் வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் இணைந்து சொல்லுங்க. கரங்களை அசைத்து சொல்லுங்க. எல்லா உற்சாகத்தோட மன மகிழ்ச்சியோட எல்லாம் இணைந்து சொல்லுங்க. பரலோகம் இந்த ஆராதனையின் மேல் இறங்கி வந்திருக்கிறது. பரலோகத்தின் தேவன் இந்த ஆராதனை அங்கீகரிக்க விரும்புகிறார். உங்களை குடும்பங்களை அங்கீகரிக்க விரும்புகிறார். ஆமென். விலகாத பிரியாத உங்க சமூகத்தை விட்டு விலக கூடாது, பிரிய கூடாது. சுதந்திரம் ஆண்டவரே. எஸ் லார்ட். எனக்கு வேண்டாம் அப்பா, போதுமே போதுமே போதுமே. எல்லாம் சொல்லுங்க. நீர் அல்லாம வேறொருவர் வேண்டாம் ஆண்டவரே. நீரே என் பரிகாரி, நீரே பரிசுத்தர். கழுகுக்கு சமானமான உங்கள் வயதை உயர்த்தி கனம் பண்ணி உங்களை உயர்த்துகிற ஆண்டவர். அவரே நிரந்தரம். நீர்
போதும் அப்பா. ஆமென். எல்லாம் இணைந்து சொல்லுங்க. எல்லா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அழைத்து சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாத ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காலையில் நம்முடைய வந்த ஆராதனை நோக்கத்தை, நம்முடைய வாழ்க்கையில சமாதான கர்த்தர், ஓயாமல் அவரை புகழ் பாட நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. இந்த நல்ல காலையிலே எதை கேட்டாலும் உனக்கு நான் தருவேன், எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். ஒருவேளை துக்க முகத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்களா? நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பக்தன் பாடுகிறான், கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாத ஒரு வாழ்வு எனக்கு வேண்டாம். இன்னைக்கு காலையில சொல்லுங்க, நிறைஞ்ச இடத்துல கத்திரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில் ஆராதிக்கிறேன். சிறையிருப்புகளுடைய வாழ்வு அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறேன். என் சிறையிருப்பை மாற்றும். நோயினால் சிறைப்பட்டு போயிருக்கிறேன், கடப்பிரச்சனையினால் சிறைப்பட்டு போயிருக்கிறேன். சமாதானம் இல்லாத ஒரு சிறைப்பட்டு அனுபவத்தில் இருக்கிறேன். சமாதான கர்த்தரே, இந்த வாரத்தில் எனக்கு சமாதானம் வேண்டும். என் குடும்பத்தினுடைய எல்லா உயர்வுக்கு நீங்க தான்ப்பா. என் காரியங்கள் எல்லாம் உங்க பாதத்துல விண்ணப்பிக்கிறேன் அப்பா. என் எல்லா வாயை திறந்து உங்க விண்ணப்பங்களை கர்த்தரிடத்துல சொல்லுங்க, உங்க வியாகுலங்களை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தை உண்டாக்குகிற ஆக்கினி என் தேவனாகிய கர்த்தர் மேல வந்திருக்கிறது. உங்க கட சுமைகளை ஆண்டவர் மாற்ற முடியும், உங்களுடைய வியாதிகளை அவருக்கு மாற்ற முடியும். உங்களுக்காக அவர் புதிய வாசலை அவர் உங்களுக்காய் திறக்க முடியும். உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும். உங்கள் எல்லைகளை யாபேசின் எல்லைகளை போல விரிவாக்க முடியும். அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற இந்த வாரத்துல என் அப்ப தண்ணி மாத்திரம் அல்ல, நான் வந்த ஆராதனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. என் சரீரத்தில் ஆண்டுகளா இருந்த பலவீனங்கள் என்னை விட்டு நீங்கி போகிறது. என் வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் மாறுகிறது. என் குடும்பத்தினுடைய எல்லைகளை விரிவாக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளை, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையிலே வந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பகுதிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையாற்ற பரிசுத்தரோடு, கரை திரையாற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன்வீதியில் உலாவிடுவேன், ஏழை நான் பொன்வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும்.
இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இவ்வளவு நாள் உங்களுக்கென்று வந்த பிரசங்கம் இன்னைக்கு கர்த்தருடைய வருகையை குறித்தாக இன்னைக்குள்ள பிரசங்கம். அல்லேலூயா, சந்தோஷத்தோட அல்லேலூயா. யார் அக்கறை நாட்டுக்கு போவாங்க என்கிறது இன்னைக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தோட, வேத விளக்கத்தோட கர்த்தர் வார்த்தை கொண்டு வரப்போகிறேன். இனி உங்களுக்குள்ள விளையாடு, ஜெபம் பண்ணுகிறது இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் பாதத்தில் ஏகദേശம் 1.25 மணி நேரம் ஓடிடும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நல்ல நாள் கர்த்தருடைய அல்லது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்ததான பிரசங்கமாகும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உன்னதரும் உயர்ந்தவருமாயிருக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி தாரும். அடியின் நாவில் சுயமான எந்த வார்த்தை வந்து விடாதபடி அடியின் நாவின் மேல் தம்முடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்ற தலைப்பில் நாம் கர்த்தர் வார்த்தையை கேட்க போகிறோம். முழு வேதாகமத்தை சத்துருவான சாத்தான் வெறுக்கிறான். அதிலும் 2 புத்தகத்தை அதிகமாய் அவன் வெறுக்கிறான். ஒன்று ஆதியாகமம், மற்றொன்று வெளிப்படுத்தின விசேஷம். இந்த ஆதியாகமத்திற்கும் வெளிப்படுத்தலுக்கும் உள்ள என்ன தொடர்பு என்று பார்த்தால், தேவனாகிய கர்த்தரை அரங்கேற்றம் பண்ணி இது பூமிக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற புத்தகமாகும் ஆதியாகமம். தேவன் எப்படி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற ஒரு பெரிய விளக்கத்தை ஆதியாகமம் தருகிறது. கடைசி புஸ்தகம் நமக்கு ஒரு நித்திய வீடு இருக்கிறது, அது கைவேலை இல்லாத ஒரு இடம் என்பதை இந்த பத்மோ தீவுக்கு நாடு கடத்தவனை பட்டவனை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த காலையில நான் இப்ப சொல்ல போகிற ஒரு பாட்டு இன்னைக்கு உலகத்திலும் தமிழ்நாட்டிலும் இல்லாம போயிருக்கும் பொழுது, நான் வந்த காலத்தில் இந்த ஊர்ல ஒரு வயசானவர் செத்து போனா பாடுகிற பாடலோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கத்திரிக்காய் எங்களுக்கு, கைலாசம் உங்களுக்கு, பூசணிக்காய் உங்களுக்கு, பொன்னுலோகம் எங்களுக்கு. இந்த பாடல் இப்போ தமிழ்நாட்டில் குட் கிராமங்களில் கூட இல்லை, ஆனா என் காதில் தொனித்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாடுத பாட்டிக்கு தெரியாது கைலாசம் எங்க இருக்குன்னு, பாடுத பாட்டிக்கு தெரியாது பொன்னுலோகம் எங்க இருக்குன்னு. ஆனால் நான் பிரசங்கிக்கிற இந்த பைபிள் சொல்லுது, ஒரு பரலோகம் உண்டு. அந்த பரலோகத்திற்கு எல்லாரையும் அழைத்து செல்வதற்கு தான் சபை என்கிற தம்முடைய சரீரத்தை தேவன் பூமியில தன் சொந்த இரத்தத்தை கொண்டு மீட்டு வைத்திருக்கிறார். அதை நாம் தெளிவாக இந்த காலையில கொஞ்ச நேரம் எடுத்தாலும் அதை தெளிவாக நீங்கள் கற்று உங்க வீடுகளுக்கு செல்வதற்கு ஜெப சிந்தையோடு இருங்கள். தெசலோனிக்க சபைக்கு அப்போஸ்தலனாகிய இந்த தேவ மனிதனை கொண்டு எழுதுகிறார். ஏனெனில் கர்த்தர் தான் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் 2 நாள் தான் உண்டு. நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு
4 நாள் இருக்கிறது. பிறந்த நாள், அவர் மரித்த நாள், உயிர்த்தெழுந்த நாள், வரப்போகிற நாள். கரங்களை தட்டி அவர் எப்படி வருவார் என்று மிக தெளிவாக தேவ பக்தனை கொண்டு எழுதி கொடுக்கிறார். ஏனெனில் கர்த்தர் வருகிறது ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது நீங்க இப்போ கல்லறை தோட்டத்தை போய் விசிட் பண்ணீங்கன்னா, மொசைக்கு உள்ள கல்லறை தோட்டம், செல்ஸ் உள்ள கல்லறை தோட்டம், கிரானைட் கொண்டு கட்டப்பட்ட கல்லறை தோட்டம். பாவம், ஒண்ணுக்கு வசதி இல்லாம மண்ணில் கொண்டு அடக்கி இருக்கிறோம். இதில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். பின்பு ஜீவனோடு இருக்கிற நாம் மறுரூபப்படுவோம் என்பதுதான் வேதத்தின் உண்மையான ஒரு உபதேசம். நான் இப்ப 2-3 வசனத்தை கொண்டு உங்களுக்கு சொல்லி 7 காரியத்தை அவருடைய வருகையோடு தொடர்பு படுத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் ஆயத்தமாய் நிற்கிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 1. 2 ராஜாக்கள் 20 வசனம் 1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி. யாரும் பயப்படணும் வேண்டாம். இன்னைக்கு வேற பாட்டு வேற, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு. இப்ப கொஞ்சம் பேருக்கு கலக்கத்தில் இருக்கிய வேண்டாம், கலக்கம் எல்லாம் வேண்டாம். ஒரு நாள் அங்க போய் தான் ஆகணும். அது ஏழையானாலும் பணக்காரனானாலும் போய் தான் ஆகணும். நான் ரொம்ப ஹானர் பண்ணுகிற, ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாகும் எசையா. உள்ளதை உள்ளபடி எழுதுகிறவர் மாத்திரமல்ல, ஊழியத்தில் உள்ளதை உள்ளபடி செய்திருக்கிறார். எசேக்கியா என்கிறது ஒரு கிங், ராஜா. ராஜாவுக்கு வீட்டில் போய், அரண்மனையில் போய் கர்த்தர் சொன்னதை எசேக்கியாவுக்கு சொல்லுகிறாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஹலோ, இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்களை என்னையும் ஆண்டவர் சொல்லுதாரு, நீ ஒரு நாளில் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படுவாய். நீ செய்ய வேண்டியது உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. நேற்றைக்கு ராத்திரில எல்கினுடைய பர்த்டேக்கு நான் போயிருக்கிறேன். பிரதர் மரியதாஸ் சொன்ன ஒரு வார்த்தை, அங்க கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒருவரிடத்துல ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த காலையில் ரொம்ப கவனமா கேட்கணும். எசேக்கியா என்கிறவர் ராஜா என்கிறவர் சாதாரணமான ஆள் அல்ல. ராஜ குடும்பமும் சாதாரணமானது அல்ல. அந்த ஊர்ல அங்கீகரிக்கப்பட்டவர். அவரிடத்துல ராஜாவினுடைய அரண்மனையில் போய் சொல்லுகிறாரு, உன் வீட்டு காரியத்தை என்ன செய்யணுமா? ஒழுங்குபடுத்து. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, என்னையும் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ உன் வாழ்க்கைய நீ 7-10-70 பலத்தின் மிகுதி 80, அது வருத்தமும் சஞ்சலமும், அது கதையை போல மாறிவிடும். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். நீ கண்ட இயேசுவை, நீ ருசித்த இயேசுவை உன் பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுத்து, உன் இளைய பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுத்து, உன் பேர பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்து, உன்னை நீ ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தா எல்லா இடமும் அப்படி இப்படி கிடக்குமா? துணி அலக்காதெல்லாம் அப்படி கொண்டு குமிஞ்சு கிடக்குமா? ஏ அப்பா, அது வீடு மனம் எங்க? அன்னைக்கு வர மட்டனும் சிக்கனும்
மீனும் வராத வீட்டில் விருந்தாளி வர சொல்லி இதெல்லாம் ஆயத்தமா இருக்கும். பிள்ளை நினைப்பையிலே நானும் இவ்வளவு நாள் வீட்டில் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே வரல. விருந்தாளி வந்த உடனே அப்பா விதமதமானது ஆயத்தப்படுத்தி தங்கள் குடும்பங்களை வரவேற்கிறது போல மணவாளனை சந்திக்க சபையே தேவனாகிய கர்த்தர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த போகிறாரு. அதை இன்னைக்கு நாம தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு அல்லேலூயா. அடுத்த வசனம் ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 12. இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறதுனாலே உன் தேவனை சந்திக்கும்படி கரங்களை தட்டி பக்கத்துல கையை பிடித்து சொல்லணும், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை கூட சொல்லுவேன், மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. ஆமென் சொல்லுங்க. அப்பா பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுல எவ்வளவு ஆயத்தம், வீடு கட்டுவதற்கான ஆயத்தம், ஒரு சபையை இன்னொரு நிலையிலே கொண்டு போவதற்கு ஜெபத்தில் என்ன ஆயத்தம், சந்தோஷம். ஆனால் ஆமோஸ் என்கிற சிறிய தீர்க்கதரிசியோடு பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுக்கிறார், நீ இந்த பூமியில 7 10 70 பலத்தின் மிகுதி 80 ஓடுனா நீ 100 ஓடிக்கோ. ஆனால் ஆயத்தம் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாயிரு. ஒருவேளை வீட்டில இருந்து வர சொல்ல நீங்க என்ன நிலையில எந்த ஹார்ட் பீட்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்ககிட்ட சொல்லுதாரு, இயேசு வரப்போகிறார், அதற்கு ஒன்ன நீ ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தினுடைய 44ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே தேவனாகிய கர்த்தர் வரப்போகிறார், அவரை சந்திக்க சபையே நீ ஆயத்தப்படு என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் மரணம். அதைவிட கடத்தி கவிஞன் கண்ணதாசன் எழுதுகிறான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார், அது கழிஞ்சு அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த வேதம் என்னை படிப்பித்தது, நானோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உன் கூட இருப்பேன். நீ எப்போ இந்த ஊர்ல கண்ணை அடைக்கிறாயோ உன் கண்ணு திறக்கிற இடம் கைலாசம். ஒரு அல்லேலூயா. அந்த கைலாசத்துக்கு போவதற்கு I am the way, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன். ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற சபையாரே, யூடியூபின் மூலமாக இந்த சத்தத்தை தேசத்தின் பல பகுதியிலிருந்து கவனிக்க போகிற மக்களே, வேதம் சொல்கிறது, உன் தேவனை சந்திக்கப்படும்படி நீ ஆயத்தமாயிரு. இந்த காலையிலே வாசிக்கலாமே, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் சில வசனத்தை வாசிக்கலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 21:7, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். 8ஆம் வசனம் சொல்கிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்றார். இப்பதான் பாயிண்ட், எல்லாம் கவனிச்சு கேட்கணும். பாஸ்டருக்கு நான் காணிக்க கொடுத்தேன், சபையை கட்டுனேன், இல்லை பாஸ்டருக்கு நாங்கள் தான் பக்கபலமாக இருந்தோம், எல்லாம் சந்தோஷம். இப்போ இந்த பாயிண்டுக்குள்ள எல்லாத்தையும் ஆண்டவர் அழைத்து செல்ல போகிறார். யாருக்கு பரலோகத்தில் சீட்டுனா
யாருக்கு பரலோகத்தில் சீட் இல்லைன்னு இந்த வசனம் நம்மை படிப்பிக்க போகிறது. கவனமாக கேட்கணும், கேட்டுட்டு தான் போகணும். நாளை இதை கேட்டுட்டு பாஸ்டர் வீட்டுக்கு வராமல் போயிடக்கூடாது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமலும் போயிடக்கூடாது. யாரெல்லாம் நீங்கள் பயப்படுகிறீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. நான் சொல்லலை, the word of God. என்னத்தை வச்சு நீ பயப்படுகிறாயோ, பயப்படுகிற ஒருத்தன் எங்க போக மாட்டான். இடி இடிச்ச உடனே பிள்ளை தூக்கிட்டு உள்ள ஓடி வருவோம். கத்த சொல்ல, நான் உன்னை காக்கிறவர். வலதுபுறத்தில் 1000 பேர், இடதுபுறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. பயப்படுகிறவன் எங்க போக மாட்டான், பரலவன். நம்பர் 2, அவிவிசுவாசி. இன்னைக்கு ஜெபம் பண்ணுனா ஜெபம் கேட்கப்படாதுன்னு யாரெல்லாம் அவிவிசுவாசமா இருக்கிறீரோ பரலவன் போக மாட்டான். ஒரு அல்லேலூயா. இது ராஜன் பாஸ்டர் சொந்தமாக எழுதி வச்ச வசனத்தல்ல, பரலோகம் தேவாவியினால் பரிசுத்தாவியினால் எழுதப்பட்ட வசனம் சொல்லுகிறது. அவிவிசுவாசி ஒருத்தனும் எங்க போக மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அதனால உங்களுக்கு ஊர் போட்டுக்க பேர் விசுவாசி. கர்த்தர் உங்களை விசுவாசின்னு சொல்லணும். அவிவிசுவாசம் உங்களை விட்டு நீங்க வேண்டும். அடுத்தது அருவருப்பானவர்கள். என்னது? அப்ப சட்டை என்ன, வேட்டி என்ன, வெள்ளை சட்டை என்ன, வெள்ளை பேண்ட் என்ன, வெள்ளை சாரி என்ன, அப்ப சோத்திரம். காதில் இல்லை, கழுத்தில் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் பிடிச்சு வாங்கிட்டு நீ அருவருப்பா நடந்தனா எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அடுத்து கொலைபாதகர். யாரு? நேற்றைக்கு போன வாரத்தில் பேசுனேன். ஒருவன் தேவாலயத்தை கட்டுவதற்கான பணிமுட்டுக்களையும் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லும், ஆண்டவரே உமக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் நின்று கெஞ்சி கேட்க சொல்ல வேண்டாம். உன் கை இரத்த கரவுள்ள கை. உன் மகனாகிய சலமோன் எனக்கு ஆலயத்தை கட்ட, நீ கட்டக்கூடாது. பூமியில இவ்வளவு கண்டிஷன் வச்சா பரலோகத்துக்கு உங்களுக்கு தங்க தெருவில் நீங்க போகணும்னா யாரா இருக்கக்கூடாது, கொலைபாதகனா இருக்கக்கூடாது. கட்டளை எழுதும் பொழுது கத்த சொல்ற, கொலை செய்யாது இருப்பாயாக. இந்த காலையிலே அடுத்த காரியம், ஒருவேளை நீங்க நினைச்சிடக்கூடாது, இவ்வளவு காட்டமான பிரசங்கம் வேணுமா? வேணும். விபச்சாரம். என்னது? விபச்சாரம். சகோதரிமாரே, சகோதரரே, உங்களுக்கு கவனிக்கக்கூடிய போதகர் யாரு தெரியுமா? கண்காணி, சூப்பர்வைசர். உங்களுடைய வேலை தலங்களை கவனிக்கிற ஒரு போதகர். நீங்க எந்த ரூட்ல பயணிக்கிறீர்கள் என்பதை கவனிக்கிற ஒரு போதகர். யாரோடு சம்பாஷிக்கிறீர்கள், யார் உங்க வீட்டுக்கு வந்து போறாருங்கிறதை கவனிக்கிற போதகர். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், விபச்சாரம் பண்ணுகிறவனுக்கு ஒருவேளை சபையில நீ முன் வந்து இந்த அப்பம் பிட்டு ஆராதனை எடுத்துடலாம், நீ பரலோகம் போக முடியாது. ஆதலால் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று இந்த வேதம் படிப்பிக்க சொல்ல, எந்த பிரசங்கம் கேட்டாலும் நான் இவங்க கூட தான் கணவனுக்கு துரோகம் பண்ணுவேன், மனைவிக்கு துரோகம் பண்ணுவேன் என்று சொல்லி சபையில வந்து நெஞ்ச நிமிர்ந்து திருவிருந்து எடுத்துட்டு போற சகோதரியே, சகோதரா, கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக முடியாது என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். காதுள்ளவன் இந்த நல்ல காலையிலே விக்கிரகத்தை தேடி விக்கிரக ஆராதனைக்கு முன்பதாக குடும்ப உறவில் நீ போனா உனக்கு ஒரு பெரிய சாபம் இருக்கிறது. நீ பரலோகம் போக முடியாது. நீ இன்னைக்கு ஆராதனைக்கு வருவாய் என்று கர்த்தர் பாதத்தில் காத்திருந்து உன்னுடைய உயர்வுக்காக ஜெபித்து, உன் பிள்ளைகளுக்காக உயர்வுக்காக ஜெபித்து நீ நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று ஒருவனை இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணி நீ இதை சொல்லி என்று சொல்ல, நீ வெளியில போனா உத்தரவாதம் உன் போதகர் அல்ல. விக்கிரக ஆராதனைக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. விக்கிரகத்தை தேடி திரிகிறவனுக்கு வேதனை பெருகும் என்று the word of God. விக்கிரகாரன். அடுத்து பொய்க்காரன். யாரு? ஹலோ பிரதர், எங்க இருக்கிய? நான் இப்ப
நான் வீட்டுல இருந்து வெளியில போனேன். அல்லேலூயா. எப்போ? அப்ப எத்தனை பேர் என்கிட்ட பொய் சொல்லி மாட்டிருக்காங்க தெரியுமா? பரலோகம் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுது, நீ எங்க உன் பொண்டாட்டிக்கிட்ட எங்கெல்லாம் பொய் சொல்லுது, எங்க மாட்டிக்கிடுவ, எங்க கணவங்கிட்ட பொய் சொல்லுதுல மாட்டிக்கிடுங்க. நேற்றுக்கு ஒரு பிரதர் வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டாரு, யாரெல்லாம் சொல்ல மாட்டேன், பாஸ்டர் நான் அனுப்புத சம்பளத்தை என் மனைவி கிட்ட கணக்கு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லணும். எப்பா பயங்கரமான ஒரு கொஸ்டின். அல்லேலூயா. திருப்பி மீதி எவ்வளவு இருக்கிறது என்று கேட்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறதான்னு கேட்டாரு. அட் டைம்ல வேற எல்லாம் சிந்திக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. நான் ஒரு மீட்டிங்ல இருந்து வெளியில வரேன், அப்பதான் அந்த போன் வருது, ஐஎஸ்டி கால். நான் சொன்னேன், நீ 2 பேர் வீட்டில் 2 பேரா இருந்தீங்க, பைபிள் எப்படி ஒன்னை இணைச்சிருக்குன்னா ஒரே சரீரமாக. இங்க இருக்கிற இப்ப புது தம்பதிகளா இருக்கிற பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிற உங்களை எல்லாரையும் பார்த்து கத்து சொல்லாரு, நீங்க ஒரே சரீரம், அதனால பஸ்ல போய் ஒரு டிக்கெட் கட்டக்கூடாது. அல்லேலூயா. எங்க பாஸ்டர் படிப்பிச்சாரு, டிக்கெட் டிக்கெட் டிக்கெட், 2 பேருக்கு ஒரு டிக்கெட், அது நாங்க ஒரே சரீரம். ஆனா பைபிள் சொல்லுது நீ ஒரே சரீரம். உன் கணவனுக்கு தெரியாம உன் மனைவிக்கு தெரியாம எந்த வரவு செலவும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் கத்துட்டு கேளுங்க, உங்க எஜமானனுக்கு எத்தனை போய் சொன்னீங்க, உங்க தகப்பங்கிட்ட எத்தனை போய் சொன்னீங்க, அதை விட உங்க போதகர்கிட்ட எவ்வளவு போய் சொன்ன. அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே பொய்யெல்லாம் ஆண்டவர் பாஸ்டருக்கு இவ்வளவு கண்டுபிடிக்க முடியும்னா பரலோகத்தின் தேவனுக்கு எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். பொய்க்காரர் அனைவரும் 2ஆம் மரணத்தினுடைய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அங்க போகணுமா பரலோகம் போகணுமா? இப்பதான் கேள்வி. பிரசங்க 7 பாயிண்ட் கூட வரல, நான் இன்ட்ரோடக்ஷன்ல தான் நிற்கிறேன். ஆமே சொல்லுங்க. அதனால இன்னைக்கு சொன்னேன், கொஞ்சம் உட்காந்து சகிச்சு கேட்டுட்டு தான் போகணும். கேட்டா மட்டும்தான் அக்கறைக்கு. பக்தன் ஒரு பாடல் மலையாளத்தில் பாடி அதை இப்ப தமிழாக்கம் பண்ணி இருக்கிறாரு. மணவாளன் இயேசு நம்மை சேர்த்திட நடுவானில் வெளிப்படுவார், காலம் நெருங்கி வந்திடுதே ஆயத்தமாகிடுவோம், சேர்ந்திடுவோம் நாம் இன்ப நாடதில், கண்டிடுவோம் அன்பர் இயேசு பொன்முகம். ரொம்ப ஆழமான பாட்டு. நம்ம அப்பா அம்மா முகத்தை பார்த்து பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து வாழ்கிறோம், சந்தோஷம். ஆனால் இந்த உலகத்தில் என்னை ரட்சித்த, என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த அவருடைய முகத்தை நான் காண வேண்டும். இன்னைக்கு காலையிலே இனி நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வசனம் இதை விட ரொம்ப முக்கியமான வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன், வாரும். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம்? நீங்க வீடு கட்டாண்டாம்னு சொல்லுகிற பிரசங்கியார் அல்ல, நீங்க பிள்ளைகளை திருமணமாக்கி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிற போதகர் அல்ல, நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கணும் என்று தொடங்க வேண்டாம் என்று பிரசங்கிக்கிறவர் அல்ல. நீங்கள் வளர வேண்டும். ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வருகை சீக்கிரம். யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், குடும்பத்துக்கு விரோதமான குடும்பங்கள், செயல்கள், சகோதரனை கொலை செய்கிற உலகம், பகைக்கிற உலகம், இப்படி ரொம்ப பட்டியலிட்டு போகும் பொழுது பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு சரீரம் இந்த பத்மோ தீவில் கிடக்க சொல்ல அவன் ஆவி பரலோகத்தில் போனதை கண்டதை கேட்டதை எழுதுகிறான். மெய்யாகவே என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், 2025 ஆண்டுகளுக்கு முன்ன சொல்லிட்டு ஏன் இயேசு வரல கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் செங்கோட்டில் இருக்கிறது, தமிழகத்தில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது, உலக அளவில் இருக்கிறது.
எந்த நாடு சுவிசேஷத்தினுடைய வாசலை அடைத்ததோ அந்த நாட்டில் பைபிள் அதிகமாய் விற்றளிக்கப்படுகிறது. அநேக பைபிள் அங்கு பிரிண்ட் பண்ணப்படுகிறது. அந்த நாடு தான் சைனா. அதனால் என் அப்பன் வரப்போகிறார். அவரை சந்திக்க சபையே நீ ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற பொழுது தேவ ரகசியம் வெளிப்படும். என் அப்பாவினுடைய ரகசியம், அவர் எப்படி வரப்போகிறார் என்பதை முகவரியில் சொன்னது போல அது நடந்தே தீரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இனி ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி இந்த 7 பாயிண்ட ரொம்ப ஈஸியா சிம்பிளா உங்களுக்கு கைகளுக்கு கைமாறி கொடுக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். எசையா 1ஆம் அதிகாரம் வசனம் 3. எசையா 1ஆம் அதிகாரம் வசனம் 3. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனினுடைய முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ரொம்ப கவனமா கேட்கணும். நான் இது ஒரு உண்மையான விளக்கத்தை சொல்லி உங்களுக்கு எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள கேம்பஸுக்குள்ள இருக்கிற பப்பிய தெரியும். யாருக்கு தெரியும்? இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் முதல் எல்லாருக்கும் தெரியும். அவ்வப்பொழுது நாங்கள் ஊருக்கு போறது வழக்கம். ஒரு நாள் கார்த்திக் கிட்ட வீட்டை ஒப்படைச்சிட்டு நாங்கள் 4 பேர் கேரளாவுக்கு போயிட்டோம். 5 நாள் பிரயாணம். உறவுகள், கல்யாணங்கள், போய் துஷ்டி கேட்காத வீடுகள் எல்லாம் போய் வந்து 3ஆவது நாளில் கப்பியார் இங்கேருந்து கூப்பிடுதான், பாஸ்டர் நான் சிக்கன் வச்சேன், பரோட்டா போட்டேன், எல்லா சாப்பாடும் கொடுத்தேன், ஒரு சாப்பாடையும் பப்பி சாப்பிடலை. நான் உற்று கவனிச்சவங்கள தான் தெரியுது, பப்பிக்குள்ள கண்ணுலேருந்து என்ன வந்திருக்கு? கண்ணீர் வந்திருக்கிறது. உண்மையில் ஒரு பிள்ளைக்கு கூட அப்படி ஒரு தகப்பன் பரிதபிப்பாரோ, ஒரு தாய் பரிதபிப்பாளோ, பிள்ளைகள் பரிதபிப்பாலோ தெரியாது. ஆனால் நாங்கள் எல்லா எங்களுக்குள்ள வேலைகளை வெட்டி சுருக்கி கார் எடுத்துட்டு 4 மணிக்கூருக்குள்ள இங்கே வந்தோம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையும் அறியும். அதுக்கு தெரியும், பாஸ்டம்மா கரெக்ட் நேரத்தில் என் உடையவள் எனக்கு சாப்பாடு தருவாள். இப்போ வந்த சாப்பாடு வைக்கிறது என் உடையவள் அல்ல என்று ஒரு மிருகத்துக்கு, வளர்ப்பிராணிக்கு தெரியும் என்றால் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனம் என்ன இல்லையா? தப்பா நினைச்சுறாங்க. நம்மளை பார்த்து சொல்லுதாரு, ராஜன் உனக்கு அறிவே இல்லைல்ல, உணர்வே இல்லை. உங்களை சொன்னதான தப்பு. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மாடு தன் எஜமானனுக்கு தெரியும், கழுத தன் முன்னணை அறியும், என் ஜனமோ, அது எக்ஸ்பெஷலி இஸ்ரவேலோ, வேறு பிரிக்கப்பட்டவனாய் இருக்கிற இஸ்ரவேலோ உணர்வில்லாதவனாய் அறிவில்லாதவனாய் இருக்கிறான். இயேசு வரப்போகிறார். ஒன்று, ஒரு 10 கன்னிகைகளை உங்களுக்கு கொண்டு வருவேன். இருப்பிடத்தை வாசிச்சுக்காங்க, வீட்டில் போய் வாசிக்காங்க. இனி உள்ள சில வசனங்கள் எல்லாம் நான் டைரக்டாகவே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிக்க சொல்ல, 10 கன்னிகைகள் ஒரு மணவாளனை எதிர்கொள்ள ஆயத்தமாக போனாங்க. மணவாளன் வர லேட் ஆகி போச்சு. நம்ம ஆட்கள் தூக்கம்னா தான் சூப்பரா. அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா மணவாளன் வந்துட்டாரு. பார்க்க சொல்ல எல்லாரும் 10 வருடம் என்ன இருக்கு? தீவட்டி இருக்கு. இங்க சர்ச்சுக்கு வர சொல்ல நீங்க உங்க பைபிள் எல்லாரும் இருக்கு. சூப்பர். நேரப்பட வந்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் வெளியில வேஷம் போடுகிற எல்லாரும் ஒரு நாள் திரைச்சீலை அவங்க கிழிச்செடுப்பாரு. படுத்து தூங்கி மணவாளன் வந்த பொழுது
5 பேர் தங்களுடைய தீவெட்டிகளை அப்படி பொழுத்துனாங்க. எஜமானுடைய மணவறைக்குள் போனாங்க. 5 பேர் கைவிடப்பட்டார்கள். இந்த பகல் சபையே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலம் முதல் இன்னைக்கு சபையோடு நல்ல உறவு, விசுவாசிகளோடு நல்ல உறவு, ரொம்ப சந்தோஷம். அதை விட உன் போதகரோடு நல்ல ஃபெலோஷிப் வச்சிருக்கிறீங்க. ஆனால் மணவாளனோடு நல்ல உறவு வைக்காதவன், மணவாளனுடைய ஹார்ட் பீட்டுக்கு இணங்கி நடக்காதவன், மணவாளனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்காதவன் கைவிடப்படுவான் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். இப்போ இவங்க 5 பேரும் எங்க போறாங்க? எண்ணெயை தேடி போகிறாங்க. தேடி 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 கண்டுபிடிச்சாச்சு. திரும்பி வர சொல்ல கதவு அடைக்கப்பட்டது. ஒரு நாள் உங்களுக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய கதவு அடைக்கப்படும் என்பதை எச்சரித்து, அப்படி அடைக்கப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் புத்தி உள்ள 5 கன்னிகைகளாக அக்கறைக்கு போக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். நான் இங்கே வந்ததுனால மலையாள பாடல் சுத்தமாக, இப்போ அந்த பழைய பாடல் இல்லாமல் லேட்டஸ்ட் சாங் ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் இறையியல் படிக்கும் பொழுது என்னை அதிகமாய் கவருகிற ஒரு பாடலாக்கும், அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் செஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா, காற்றினையும் கடலினையும் நியந்திரிக்கிறவன் படகிலுண்டு. இந்த நல்ல காலையிலே ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், நீ இப்ப எந்த தட்டுக்குள்ள தாம்பளத்தில் இருக்கிறாய்? புத்தி உள்ள 5 கன்னிகைகளைப் போலவா, இல்ல புத்தியற்ற 5 கன்னிகைகளைப் போலவா என்று உன்னை சோதித்து, மகனே நீ புத்தி உள்ள 5 கன்னிகைகளைப் போல திரும்பி வா என்று அக்டோபர் மாதத்தின் நடுநின்று சபைக்கு பேசுகிறார். உங்களுக்கு தெரியுமா? வீட்டில் போய் வாசிக்காங்க, எழுதி கொள்ளுங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்துல ஒரு லாசரையும் ஒரு ஐஸ்வர்யவானையும் பைபிள் மென்ஷன் பண்ணுது. யார? லாசரு. ஐஸ்வர்யம் பேர் போடலான லாசர் பேரை மாத்திரம் அங்க பர்டிகுலர் சொல்லி இருக்கிறது. நான் அதை வாசிக்க சொல்ல 2-3 காரியம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. ஒன்று, ஐஸ்வர்யவான அவன் சுகபோகமா வாழ்ந்தான், மரிச்சான். அப்ப மேளதாளம் என்ன, லைவ் டெலிகாஸ்ட் என்ன, எல்லாம் நடந்துச்சு. நம்ம ஊர்ல யாரும் மரித்து போன அளவில் அப்பா பணத்துக்குள்ள அந்த மேட்டிமைய வீதியில காட்டுவோம். முழுக்க ரோசா பூ, என்னென்ன பூ உண்டோ அவ்வளவு விதைச்சிருவோம். ஒரு நிமிஷத்துக்குள்ள அடுத்த வண்டி ஏறி இறங்கி போயிடும். ஆனால் என்னது வேதம் படிப்பிச்சிச்சு, லாசரு எங்கப்பா எப்படிப்பா அடக்கம் பண்ண, எந்த போதகர் வந்தார்னு சொல்லி நான் படிச்சு 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 பார்க்க சொல்ல, லாசருவை அடக்கம் பண்ணினதை இந்த பைபிள் சொல்லல. இன்னைக்கு காலையில ஆவியானவர் சபையோடு சொல்கிறார், 2 பேருடைய பூமியில மரணம். ஒரு வீட்டில் இருக்கிற அந்த டைனிங் ஹாலில் இருக்கிற டைனிங் டேபிளில் இருக்கிற சாப்பாடு கீழே விழுந்தா கூட அதை கூட எடுக்கிறதுக்கு இந்த நாய்கள் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் தன்னை பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டான். ஒரு நாள் மரித்து போனான். நீங்க வீட்டில் போய் வாசிக்காங்க, அவன் போய் இருக்கிற இடம் என்கிறது விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாகிய, போன வாரத்தில் நான் சொன்னேன், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் மடியில அவன் தேற்றப்பட்டான். இப்போ கொஞ்சம் பிள்ளைகள் இதுக்குள்ள இருக்கிறது. இந்த பிள்ளைகள் உறக்கத்துக்காக ராரோ ராரோ என்று அந்த பிள்ளையை தாளாட்டுகிறது போல பரலோகம் உங்களை எதிர்பார்த்திருக்கிறது. நான் லாசரு போல விசுவாசிகளின் தகப்பனுடைய மடியில நீ தேற்றப்படுவாய். ஆனா நீ புத்தி உள்ள 5 கன்னிகைகளை போல மாற வேண்டும். சால்வேஷன் ஆர்மி என்கிற ஒரு மிஷன் இருக்கிறது. அது தென்காசி சுற்றிலும் பல சபைகளை வைத்திருக்கிறது. உலக அளவில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளில் அந்த ஊழியம் நடக்கிறது. அதனுடைய ஃபவுண்டர் வில்லியம் பூத்ஸ் தான் வயது சென்று தான் மரிக்கும் தருவாயில் தன்னுடைய மேல் வீட்டறையில அப்ஸ்டர்ல
அவர் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் கண்ட ஒரு தரிசனம் உண்டு. மகா கூப்பிட்டா, டேடி ஏன் அழுகிறீங்க? அவர் சொன்னார், மக்களே, நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன். ஒரு கொடி கீழே எனக்கு பின்னால் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன தொடர்பு பண்ணி என்ன ஃபாலோ பண்ணி என் கூட பயணிக்கிறார்கள். இன்னைக்கு காலைல கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, நீ இந்த ஊர்ல ஒரு விசுவாசியாவது ஆதாயப்படுத்தினது உண்டா? நீ ஒரு விசுவாசியாவது ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினது உண்டா? உன்னிமித்த ஓம்பேறு சொல்லதுக்கு பரலோகத்தில் ஒரு நபர் உண்டா என்று இன்னைக்கு காலையில கர்த்தர் கேட்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் அதற்கு ஆலயம். இந்த பூமியில தான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தில் என்ன கிடையாது? ஆலயம் இல்லை, இயேசுதான் ஆலயம். ஆமென் சொல்லுங்க. அங்க இப்படி ஒரு கேதரிங்ல உங்களை திட்டதுக்கு அங்க ஆள் இல்லை. இங்க நீங்க திட்டு வாங்கி ஏற்றுக்கொண்டால் அந்த ஆலயமாகி கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவீர்கள், இல்லாவிட்டால் கைவிடப்படுவீர்கள். அதுக்கு யோவான் நல்ல விளக்கத்தை கொடுக்கிறாரு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாவிட்டால் நான் சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். சகோதரா சகோதரி, உங்களை கர்த்தர் அழைக்கிறார். மூன்றாவதாக மத்தேயு 6:20 பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும். கரங்களை தட்டி சொத்து சேர்த்து வைக்கிங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வச்சு பைபிள் சொல்லுது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் பூமியில எவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ நீங்கள் பரலோகத்திற்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு இந்த பைபிள் படிப்பிக்கிறது. ஒரு சர்வே இப்ப பண்ணிருக்காங்க. வாரிசு இல்லாம செத்து போய் பேங்க்ல இருக்கிற பணம், எல்ஐசி போட்டு குடும்பமாக யார் இல்லாதவங்க, வாரிசுதாரர் இல்லாதவங்க, மரித்த பிஎஃப் போட்டு குடும்பத்தில் செத்து போனவனுடைய கோடிக்கணக்கில் பணம் எங்க இருக்கான்? சொல்லுங்க. கஜனாவில் இருக்கு. உழைச்சவன் போயிட்டான். ஆனா அந்த பைபிள் சொல்லுது, நீ கர்த்தருக்கென்று வாயை கட்டி வைத்த கட்டி கொடுத்த காணிக்கைய உன் பாஸ்டர் மறந்துடலாம், உன் சபை மறந்துடலாம். அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. 1948 எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம். 58 அந்த 58 கல்யாணம் நடந்த சர்ச்சில் என்னுடைய 2ஆம் சகோதரனை ரெவரண்டாக ஆர்டினேஷன் பண்ணி மிஷன் அனுப்பினது. அன்னைக்கு நான் எங்க பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைங்க, நாங்கள் எல்லாம் வருஷத்தில் அண்ணன்மார் அக்காமாரில் ஒன்று கூடுவோம். எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு சிக்னேச்சர் பண்ணின அந்த கல்யாண சான்றிதழை காணவும், அதை விட மேலாக 1958 ஒரு வருஷத்தினுடைய மாதவரி சந்தா 10 ரூபா கொடுத்திருக்கிறதை எங்கள் கண்கள் கண்டது. இன்னைக்கு அந்த 9 சந்ததிகளில் 19 பேர பிள்ளைகளை ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதுக்கு எனக்கு ஒன்று நல்லா தெரியும். என் அப்பனுடைய அம்மாவனுடைய சம்பாத்தியத்தில் 1 சென்ட் இடம் கூட எங்களுக்கு வாங்கவில்லை. ஆனால் அவர்கள் எங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணின இடம் பரலோகத்தின் தேவனிடத்தில். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றாரு, உன் பொக்கிஷத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகம். என் பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு சொல்ல, மக்கள் என்னைக்கெல்லாம் உங்களுக்கு சம்பளம் உயருதோ,
நீ ஒரு ஊழியக்காரனை உதவியாக வைத்திருந்தால் அடுத்து ஒரு ஊழியக்காரனை நீ உதவியாக இருக்க வேண்டும். காரணம், உன் சரீரத்தில் ஓடுகிற சகல பிளட்டும் ஊழியத்தில் தந்த ஆண்டவர் தந்த பணத்தினுடைய அதனுடைய மெரிட் ஆகும் என்பதை பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுப்பேன். லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக கரங்களை தட்டி. இப்போ எல்லாரும் கொஞ்சம் உங்க ஃபேஸ் கட்ட இங்க திருப்புங்க பாப்போம். ஆதார் கார்டில் பேர் இருக்கு, ஒரு இலையில சொல்லுங்க இடத்துல இருக்கு. அதை விட சூப்பரு ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்கு. அதை விட பாஸ்போர்ட்ல உங்க பேர் இருக்கு. அதை விட சூப்பர் உழவர் அட்டையில் யார் பேர் இருக்கு? உங்க பேர் இருக்கு. மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல யார் பேர் இருக்கு? ஆனா இன்னைக்கு காலையில கத்திரிடத்துல நிறைஞ்ச இடத்துல சொல்லுது, பரலோகத்தில் 2 புத்தகம் இருக்கு. எத்தனை புத்தகம்? ஒன்று ஜீவ புஸ்தகம், மற்றொன்று ஞாபக புஸ்தகம். பரலோகத்தில் யாரு பேரு அட்டெண்டன்ஸ்ல இல்லையோ அவனுக்கு எங்க சீட்டு கிடையாது. இன்னைக்கு காலையில் யாருக்கு பரலோகத்தில் அந்த பேர் எழுதப்படும்னு இப்போ விளக்க சொல்ல போகிறேன். பூமியில் வாழ்கிற நேரத்தில் யாரோ ஒருவர் சுவிசேஷம் சொன்னார். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, இந்த சுவிசேஷத்தை வாயில அறிக்கை செய்து சபை போதகர் இடத்துல தன்னிச்சையாய் போய் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோகம் போக மாட்டான். ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளில் பரலோகம் திறந்து உங்க பேரை அந்த ரெஜிஸ்டர்ல எழுதும். மோசே சொன்னான், ஆண்டவரே என் பேரை ஒன்று கிறுக்கி போட்டுரும், ஆண்டவரே என் பேரை கிறுக்கி போட்டுரும். அந்த பேரை எழுதினது தான் நீ மறுபடி பின்வாங்கி போனா கிறுக்கிடுவாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குற, மகனே மகளே, உன் பேர் எழுதப்பட்டதிலிருந்து இன்னைக்கு எங்கேயாவது ட்ராக் விலகி இருக்கியா? தேவனை விட்டு கொஞ்சமாவது விலகி இருக்கிறாயா? இன்னைக்கு நீ ஒப்புரவாய் வந்தால் உன் பேரு இந்த லூக்கா என்கிற வைத்தியனுக்கிட்ட சொல்லி எழுதி கொடுத்தாரு. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல். இப்ப பாருங்க, நான் சொன்ன இடத்துல பேய இயேசுவின் நாமத்தில் நில்லு, அப்பா அது அப்படியே கண்ட்ரோல்ல நிற்கும். என்ன விட்டு விடுன்னு சொல்லும், அதெல்லாம் சூப்பர் நடக்கும். ஆனால் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதா என்கிற காரியத்தில் எழுதியிருந்தால் உங்களுக்கு சந்தோஷம், இல்லாவிட்டால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். மறுபடியும் அந்த யோவான் 14:2 உங்களை கொண்டு போறேன். வாசிங்க, யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போயிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகளும் பரிசுத்தவான்களும் இருக்கிற இடமாகும் இந்த பரலோகம் என்பதை நீங்கள் மறக்காங்க. அதனுடைய பெஸ்ட் இன்ஜினியர் யாருன்னா நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. கைவேலை இல்லாத இடத்துக்குள்ள என்னதான் இருக்கு தெரியுமா? தங்கத்தெரு. என்ன சொல்லுது? என்னது? வைடூரியம், வைரம். அப்பா, நீங்க அந்த புஸ்தகத்தை படிக்க சொல்ல, அது ஒரு பெரிய எல்லா ரத்தின கற்களும் விலையேற பெற்றது. ஆனா என்ன படிப்பிச்ச பிரின்சிபல், என்னுடைய பைபிள் காலேஜோட பிரின்சிபல் சொல்ல, வேதனை இல்லாம வெற்றி காண முடியாது. காய்ச்சல் வரும், ஒரு ஊசி போட்டா வலிக்கும், வலிச்ச அடுத்த நிமிஷத்தில் காய்ச்சல் போயிடும். இதை போல ஒடுக்க வேண்டிய சரீரத்தை ஒடுக்கணும், கண்ணை ஒடுக்கணும், செவியை ஒடுக்கணும், கையை ஒடுக்கணும், காலை ஒடுக்கணும், இருதயத்தை ஒடுக்கணும், இச்சையை ஒடுக்கணும். ஒடுக்கிறவனுக்கு அக்கறை அந்த இடம் உங்களுக்கு தரப்படும். நான் இவ்வளவு சொல்லி வந்ததில் ஒரு பிரதானமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லாரும் எடுக்கணும் அந்த புஸ்தகத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55, 56.
அவன் பரிசுத்தாவி நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். கரங்களை தட்டி. ஸ்தேவான் யாரே? ஸ்தேவான் அவனை ஊழியம் செய்ததுனால இது சவுலுக்கும் ஒரு பெரிய பங்களிப்பு உண்டு. இப்ப சவுல பவுலாக்கினாரு, அவனுக்கு ஒரு பெரிய மேஜர் ரோல் இருக்கிறது. இன்னைக்கு காலையில சபையோடு கத்த சொல்லுகிறாரு. 4 சைடுல இருந்து கல் ஏறி வந்த பொழுது அவன் பரிசுத்தாவின் நிறைந்து ஒருத்தனை பார்த்து அழல, ஒருத்தனை பார்த்து திட்டல, ஏமடா என்ன கல்லறைன்னு திருப்பி போகல. அவன் அண்ணாந்து பார்த்து கண்ட தரிசனம் தேவனுடைய மகிமையை. இன்னும் சில நேரத்தில் என் மேல விழுகிற கல்லுனால நான் மரிச்சு போயிடுவேன், என் சரீரத்தில் இருக்கிற ரத்தமெல்லாம் போயிடும். தேவனுடைய வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறதை ஸ்தேவான் கண்டான். உங்களுக்கு என்ன தரிசனம், என்ன சொப்பனம் என்று ஆண்டவர் கேட்கிறார். 56ஆம் வசனம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். இந்த மனுஷகுமாரனுக்கு பரலோகத்தில் என்ன வேலை தெரியுமா? இஸ் தி ரெக்கமெண்டேஷன். என்ன? பரிந்து பேசுகிறவர். இல்ல ராஜன் இன்னைக்கு இல்ல நாளை தெரிஞ்சிருவான். ராஜனுடைய ஊழியத்துல இன்னும் 1 வருஷம் கொடுத்தா இன்னும் ஜனத்தை சரியா வசனத்தை போதிப்பான், ஜனங்களை உங்க மத்தியில கொண்டு வந்துடுவான். சில நேரத்தில் ஆண்டவர் அவன் தூங்கிடுதான், அவன் சரியா வேதத்தை ப்ரிப்பேர் பண்ணல என்று ஒருவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இதே மாதிரி நீங்க என்னென்ன தப்பு பண்ணிடுவீங்களோ, ஒருவர் ஒரு பரிந்து பேசுறதுனால நீ தண்டனை வாங்காம இந்த பூமியில அப்படி நல்ல சேர்ல உட்கார்ந்து இருக்கிற. காலம் செல்லாது என்பதை சபை உணர வேண்டும். அதனால் ஸ்தேவானுடைய ஒரு தரிசனம் சபைக்கு உண்டானால் சபை சீர்திருத்தப்படும், சபை விசுவாசிக்குள்ள சுபாவம் மாறும். சுபாவம் மாறினா அக்கறைக்கு நீ போயிருவாய் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். கல்யாண வீட்டில் ராஜம்பாசி பிரசங்கம் பாரு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை. யாரு? சோத்திரம். இந்த மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை ஒரு நாள் செத்து போயிடுவாரு. நம்மளை அடக்கம் பண்ண சொல்ல என்னதெல்லாம் நடக்கும்னு உங்கள்கிட்ட சொல்லுதேன். நம்பர் 1, ராஜன் பாஸ்ட் போட்டிருக்கிற கண்ணாடின்னு சொல்லி இந்த கண்ணாடி ஷோகேஸுக்குள்ள வராது. ராஜன் பாஸ்ட் பயன்படுத்தின தலையணை என் வீட்டில் இருக்காது. ராஜன் பாஸ்ட் பயன்படுத்தின செருப்பு என் வீட்டில் இருக்காது. இது அவ்வளவும் அன்னைக்கு வீட்டில இருந்து என்ன பண்ணும்? டிஸ்போஸ் பண்ணப்படும். இதான் என் வாழ்க்கை. பெருமைப்படாதுங்க. மண்ணில் வைக்க சொல்ல ஃபஸ்ட்டு 1, 2, 3 நாள் உன் வயிறு வெடிச்சிரும், உன் கண்ணு எல்லாம் அவுட் ஆயிரும். 3 மாசத்துல அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள என்ன வசனம் எழுதி வச்சாலும் உன் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். இதுதான் பூமிக்குரிய கூடாரமாகி நம்ம வீடு என்ன செய்யறோம். நான் இந்த வீட்டை சொல்லல, இந்த சரீரமாகி வீடை சொல்லுகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனால் கட்டப்பட்ட, நல்ல உள்வாங்கிக்காங்க, கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு. நான் இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவை ரொம்ப பெருமையா சொல்லுவேன். ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா ஒரு 1 ஏக்கர் இடம் வாங்கி வச்சிருந்தாங்க. இந்த 9 பேருக்குள்ள என்ன அடி போட்டிருப்பான். அவரு பார்த்தாரு, மவனை உனக்கு சத்தியம் மட்டும் நான் விதைச்சு வச்சுட்டு போயிருக்கிறேன், இதை வச்சு நீ பிழைச்சிக்கா, இது நான் விதைச்சதுக்குள்ள எல்லாம் நீ சேர்த்து அறுப்பான்னு சொல்லி அவரு போயிட்டாரு. அல்லேலூயா. அதனால நீங்க அப்படி இருக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். உங்க பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு கைவேலை இல்லாத ஒரு வீடு இருக்கு.
முகவரையாய் பாடினேன் அல்லவா, கத்திரிக்காய் எங்களுக்கு, கைலாசம் உங்களுக்கு, பூசணிக்காய் எங்களுக்கு, பொன்னுலோகம் உங்களுக்கு. போன வாரத்தில் ஒரு கன்வென்ஷனில் இந்த பிரசங்கத்தை பிரசங்கிச்சு சொல்ல ஒரு போதகர் சொன்னார், பாஸ்டரையா, இவ்வளவு கிராமத்தோடு எங்கேயோ பிறந்த ஒருத்தன் இவ்வளவு கிராமத்தோடு இப்படி லேச்சிட்டேன்னு சொன்னார். ஐயா, நான் கிடைச்ச நேரத்தில் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்த உடனே கர்த்தர் இதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அதில் பெருமை எல்லாம் எனக்கு இல்லை. இன்னைக்கு காலையிலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லுவார் பாருங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். நம்முடைய முப்பிதாக்களுடைய விசுவாசம் ஆபிரகாம் முதல் ஈசாக்கு, ஏனோக்கு, அப்பா யோனா, இவங்க எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. ஒரு நகரத்திற்காக காத்திருந்தார். நரகம் இல்லை, கவனமாக கேட்கணும், அது பரலோகம். அடிக்கடி நம்ம இந்த சமையலுக்கு வந்துடுற சகோதரன் மாதிரி தெரியும், நம்ம எல்லாரும் ரொம்ப பேருக்கு சாப்பாடு பண்ண சொல்ல தீயினுடைய அந்த அதனுடைய என்னது வெக்கையை நமக்கு நல்லா தெரியும். எரிகிற நரகத்தை ஒன்று சிந்தித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரலும் இருந்து வந்து ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். கரங்களை தட்டி. நான் இதுல 2 காரியம், நீங்க எவ்வளவு சடைச்சாலும் அதை ஓப்பனா சொல்லிட்டு தான் நீங்க விடுவேன். அதில் நோ ப்ராப்ளம், நோ காம்ப்ரமைஷன். சபைக்குள்ள ஜாதி உடல் எடுக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே ஜாதி மேற்கொள்ள கூடாது. பைபிள் சொல்லுது, இந்த ஊர்ல சமமாக பெரியவனும் கைவிடப்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும் சபையோடு ஒரு பந்தியில நீ ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகாதவன் பரலோகத்தில் போய் ஒப்புர ஆகவே முடியாது. அது வேஷமாக போயிடும். இவ்வளவு நாள் உழைச்சது, ஓடுனது, விசுவாசியாக இந்த ஊர்ல அலைஞ்சது வேஸ்ட். அதனால ஜாதி பார்த்து பழகுதீங்களா, இன்னைக்கு விட்டுறணும். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது சகல ஜாதிகள். ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு பின் வருகிற ஊழியக்காரனும் எல்லா மக்களையும் ஒருபோல அணைத்து கட்டிப்பிடித்து அவர்களை கர்த்தரோடு இணைக்கிற ஹார்ட் பீட் உள்ள ஒரு மோசைக்கு பின்பு ஒரு யோசுவாவை நீர் எழுப்பினது போல எனக்கு பின் வருகிற ஊழியக்காரன் எனக்கு இருக்கிற அந்த இருதயத்தை எந்த விதத்திலும் ஜாதி மேற்கொள்ள விடாதபடிக்கு, ஜாதி வெறி வருகிற ஊழியக்காரனுக்கு கர்த்தர் விதைத்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஜெபம் எனக்குள்ளே இருக்கிறதே. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஜாதி மேற்கொள்ளக்கூடாது. ஒன்ன நான் தான் பெருசுன்னு நீ என்னைக்கு நினைக்கிறையோ பரலோகம் உனக்கு கட்டி தூக்கி மாத்தி விட்டுரும். சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும். அதனால சகல ஜாதியிலும் சகல கோத்திரத்திலும் உள்ள பாருங்க 12 கோத்திரத்தை ஆண்டவர் அங்க எவ்வளவு மென்ஷன் பண்ணதா பாருங்க. சகல கோத்திரம், ஒரு கோத்திரத்தை கூட நான் விட மாட்டேன். சகல கோத்திரத்தில் உள்ளவர்களை நான் ஒரு இடத்தில் நிற்க கண்டேன். அதனால பாடல் பாடின பக்தன் இப்படி சொல்றாரு, ஓலங்கள் வரும், திரைமாலைகள் வரும், பயப்படாத, உன்னை அக்கறைக்கு கொண்டு போயிடுவாரு. கடைசியாக 2 வசனம், வெளிப்படுத்துற விசேஷம் 21:3. வெளிப்படுத்துற விசேஷம் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் இருப்பார்கள். தேவன் தாமே அடுத்த 4 வசனம்,
துடைப்பார். அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. கரங்களை தட்டி இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவனாக என்னை அக்கறையில் சந்திப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். அடுத்து பிரதானமான ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களிடம் விடைபெற போகிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் ஆவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். கரங்களை தட்டி. இப்போ உங்களை எல்லாரையும் ஏதேனுக்கு அழைத்து சொல்ல போறேன். ஏதேனில் ஒரு விருட்சம் இருந்துச்சு. அந்த விருட்சத்துக்கு பேர் என்ன? உங்கள்கிட்ட தான் கேட்க, என்ன விஷயம் பாஸ்டர்? நன்மை தீமை. அதுக்கு பேர் என்ன? எஸ், சோத்திரம். நம்ம சர்ச்சுக்கு பேர் பைபிள் ஃபெய்த் மிஷன். வேதத்தை மட்டும், வேத சங்க திருச்சபை. நீ வேதத்தை தெரியாம போனா கர்த்தர் அடிச்சு விடுவாரு. ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தை ஒருத்தன் காவல் காக்குதுல ஆதாம் தோற்று போனான். உள்ள எவன் வந்தான்? லூசிஃபர், சாத்தான் உள்ள வந்தான். அந்த அம்மாவை பார்த்தேன். அம்மா நல்லா இருக்கீங்களா? சூப்பர். எங்க உங்களை வசீகரித்து பேசுகிறாங்களோ விழுந்து போயிடாதங்க. இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டேன்னு வச்சுக்கயா, நீ யார மாதிரி ஆயிடுவ. சபையோடு சொல்லுகிறேன், ஏமாந்து போகாதீங்க, ஏமாத்துல விழுந்துடாதீங்க. திடீர்னு உங்க கையை வச்சு சொல்லுவாங்க, உங்களுக்கு எவனோ செய்வனை வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? சோலி முடிஞ்ச அடுத்த வாரம் சர்ச்சில் நீ அவுட்டு. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் ராஜன் பாஸ்டர் கிட்ட உங்ககிட்ட இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு பகல் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகுவதற்கு, ஏதேன்ல ஜீவ விருட்சத்திலிருந்து அவுட் ஆக்கப்பட்ட அவனுக்கு பரலோகம் அப்படியே கொண்டு, நான் சொன்னோம்ல, ஆதியாகமத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் சாத்தான் வெறுக்கிறதுக்கு இதுதான் காரணம். அங்கேயும் ஒரு விருட்சம், இங்கேயும் ஒரு விருட்சம். இந்த விருட்சத்துக்குள்ள வேலை என்னன்னா, இந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆகுவதற்கு, வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின் படி செய்கிறவர்கள். கீழ்ப்படுகிறவனுக்கு மாத்திரம் தான் பரலோகம்னு சொல்லி வரேன். என்னதான் கீழ்ப்படி? அது எங்க எல்லாம் கீழ்ப்படினும். இந்த கற்பனைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ உங்களுக்கு பரலோகம் இலவசம். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் நரகத்துக்கு போகிற வழி விசாலமானது. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு நாளில் கலைஞர் டிவி இருந்துச்சு, இன்னைக்கு 55 65. ஆமே. அதனால இது எப்பவும் ஓப்பனான செல். எந்த சமயம் எப்போ கேட்டாலும் ஏங்குள்ள செல்ல உங்களுக்கு தயார். திருப்பி உங்கள்கிட்ட கேட்குற எத்தனை பேர் சுதந்திரத்தோடு இந்த மொபைலை உங்கள் பாஸ்வேர்டை கொடுப்பீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இனி அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இனி அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இனி நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகுகிறவன் பரிசுத்தமாகட்டும். இது நீ இந்த பூமியில் உயரக்கூடிய காரியத்தை நான் ஒன்றும் சொல்லி தரல. நீ அக்கறை நாட்டில் நம்ம சந்திக்க வேண்டும். நான் தூரத்துல எல்லாம் என்னை பிரசங்கிச்சில் கூப்பிடுவாங்க. ஒருவேளை நம்ம இனி திரும்பி சந்திக்கப்படாவிட்டால் நம்ம அக்கறையில சந்திப்போம். ஒருவேளை நம்ம இந்த பூமியில இங்க சந்திக்காவிட்டால் எங்க சந்திப்போம்? அக்கறையில, பரலோகத்தில் சந்திப்போம். இதுதான் கிறிஸ்தவனுடைய விசுவாசம். அதனால அடுத்த வாரத்தில் இந்த பிரசங்கம் உலக அளவில் போக போகிறது. அது 2வது, நீ லைவ்ல இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாய், நேரடியாய் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாய். இன்றைக்கு நீ மரித்தா எங்கே போவாய்? இன்றைக்கு
இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம், மற்றவர்களை ஆதாயப்படுத்துவோம். தேவன் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Amen.